ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 24/11/2024 ரோதி வருடம் கார்த்திகை மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம். இன்றைய திதி தேய்பிறை நவமி திதி. இன்றைய யோகம் சித்த அமிர்த யோகம். இன்றைய சந்திராஷ்டம ராசி மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன் புதன், தனுஷில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசிபலன் காண்போம். மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு உள்ளதால் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இன்றைய நாள் இருக்கும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் உள்ளதால் சற்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது நன்மை செய்யும். தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம். சில சமயம் நமக்கு மன உளைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் வந்து சேரும். சிலருக்கு திடீரென்று எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வாய்ப்பும் உண்டு. சிலர் பயணங்கள் அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும். 5ஆம் இடத்தில் சந்திரன், எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். எண்ண ஓட்டங்கள் சற்று தடுமாற்றம் போன்றவை உண்டாகும். எனினும் கவலை வேண்டாம். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலனை அளிக்கும். திடீரென்று குடும்பத்துடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி உங்களுக்கு இன்று கிடைக்கும் நாளாகவே இருக்கும். 3-6க்கு உடைய புதன் 8இல் மறைவு பெற்றிருப்பதால் நல்ல பலன்கள் கிடைக்கும் யோகமும் உண்டு. திடீரென்று ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் வாய்ப்பு வந்து சேரும். கல்வி சம்பந்தமாக குழந்தைகளுக்காக வாங்கியிருந்த கடன் தீரும் யோகமும் உண்டாகும். திடீர் பயணம் மேற்கொள்வீர்கள். பயணத்தால் உங்களுக்கு லாபம் அதிகமாகவே இருக்கும். தொழில் லாபம் உண்டு. நினைத்த காரியம் நினைத்த நேரத்தில் உங்களுக்கு நடக்கும். எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேறும் விதமாகவே உங்களுக்கு இன்று இருப்பதால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசியில் புதன் 7ஆம் இடத்தை பார்ப்பதால் தடைப்பட்ட திருமண யோகம் உங்களுக்கு உண்டாகும். திடீரென்று திருமண தேதி நிச்சயிக்கப்படும். தூர இடத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். திடீரென்று தனவரவு உங்களுக்கு உண்டாவதால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட கலகங்கள் மாறி மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாகவே இருக்கும். பெண்களால் ஆதாயம் பெறுவீர்கள். கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கும் மணமகளும் விதமாகவே இன்று நல்ல செய்திகள் நடக்கும். குழந்தைகளால் இன்று நினைத்த காரியம் நீங்கள் நடத்தும் விதமாகவே இருக்கும். புது முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். திடீர் வெளியூர் பயணத்தால் உங்களுக்கு இன்று தொழில் லாபம் உண்டாகும். வியாபாரத்திற்காக அலைச்சல்களும் சற்றே விரைய செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும். திடீர் கடன் உதவி பெறுவீர்கள். உறவினர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை உருவாகும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். 4ஆம் இடத்தில் சந்திரன், தாயாருக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். தாயார் மனமகிழ்ந்து உங்களுக்கு உங்களது ஆசையை நிறைவேற்றும் விதமாக இன்றைய நாள் இருக்கும். தாயாரால் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு வீடு கட்ட உதவிகள் வந்து சேரும். ஒரு சிலருக்கு நண்பர் வழி உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு இன்று கிடைப்பதால் இன்று மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். குடும்பத்தாருடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். இன்று அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாளாகவே இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய். 2ஆம் இடத்தில் செவ்வாய் உங்களுக்கு யோகமான பலனை தருவதால் செவ்வாய் கடகத்தில் நீச்சமாகி இருந்தாலும் யோகமான பலனை உங்களுக்கு தருவார்.
வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருந்து நீங்கள் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். பூமி சம்பந்தமான பிரச்சனைகளால் நாள்பட்ட தடைப்பட்ட காரியங்கள் யாவும் உங்களுக்கு நிறைவேறும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். 3ஆம் இடத்தில் சந்திரன். நீங்கள் எதிர்பார்த்த பலன் உங்களது சகோதரர் வழி உங்களுக்கு கிடைக்கும். சகோதரருக்கு வேலை வாய்ப்பிற்கான செய்தி வந்து சேருவதால் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி உண்டாகும். ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று வேலை பார்க்கும் சூழல் உருவாகும். ஒரு சிலர் உள்ளூரிலேயே அல்லது வெளியூரிலேயே சென்று வேலை பார்க்கும் யோகம் வந்து சேரும். வேலை இல்லையே என்று இயங்குபவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான செய்தியும் வந்து சேரும். தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறி தொழில் சிறப்பான முறையில் நடக்கும். வியாபாரத்தில் அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். எதிர்பாரா விதமாக தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். தொழில்களில் மேன்மையும் வெற்றியும் உண்டு. வாகன சம்பந்தமான தொழிலில், இரும்பு சம்பந்தமான தொழில்களில், பூமி சம்பந்தமான தொழில்களில், கட்டட சம்பந்தமான தொழில்களில், பணம் சம்பந்தமான தொழில்களில் எல்லாம் இன்று எதிர்பார்த்த லாபத்தை இன்று உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். கல்வி கடன்கள் அடையும் விதமாக இருக்கும். வீட்டு கடன் என்றாலும் கல்வி கடன் என்றாலும் அது தீரும் விதம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். திடீர் பயணம் மேற்கொள்வதால் லாபம் உங்களுக்கு உண்டாகும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். நீண்ட நாள் கோரிக்கை உங்களுக்கு இன்று நிறைவேறும். எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். உறவினர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி சாதகமான சூழல் உருவாகும். எதிர்பார்த்த திருமண செய்தி உங்களுக்கு வந்து சேரும். நீண்ட நாள் கனவு பலிக்கும். திடீரென்று வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். தொழிலுக்காக வாகனம் வாங்குவீர்கள். வீட்டிற்கு ஒரு வாகனம் வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அது கைகூடும் வேளையும் உருவாகும். சிலர் காலியான இடத்தை விற்கவோ அல்லது வாங்கவோ அல்லது அதில் வீடு கட்டவோ அதற்கான சூழ்நிலை உருவாகும். அதற்கான தன உதவியும் உங்களுக்கு கிடைப்பதால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து சேருவதால் இன்று நீங்கள் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாகவே இருக்கும். கடகராசி அன்பர்களே, இன்று சற்று அலைச்சல் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். உங்களது ராசியில் செவ்வாய் உள்ளதால் இது உங்களுக்கு நல்ல பலனையும் யோகத்தையும் தரும் விதமாகவே இருக்கும். பூமி சம்பந்தமாக எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். தொழிலில் உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும். கால்நடை சம்பந்தமாக, உணவு சம்பந்தமாக, இனிப்பு சம்பந்தமாக, பால் சம்பந்தமாக, பால் உற்பன்னங்கள் சம்பந்தமாக, பூமியில் விளையும் பொருள் சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். தனக்கு பூமி தராமல் ஏமாற்றுபவர்களிடமிருந்து உங்களுக்கு அந்த பூமி திரும்ப கிடைக்கும் யோகமும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு வீடு வாங்கவோ கெட்டவோ அல்லது வீட்டுக்கடன் அடைக்கவோ வாங்கின கடன்கள் அடைக்கக்கூடிய உதவி தானாகவே வந்து சேரும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து பண உதவி வந்து சேரும். ஒரு சிலர் வெளிநாட்டிற்கு வியாபார விஷயமாக சென்று பொருள் ஈட்டக்கூடிய சூழலும் உருவாகும். நினைத்த காரியம் வெற்றியாகும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். எதிர்பார்த்த உதவி எதிர்பார்த்த நபரிடமிருந்து பெறுவீர்கள். நினைத்த காரியம் நீண்ட நாட்களாக நீங்கள் மனதிற்குள் வைத்து யாரிடமும் சொல்லாமல் இருந்த அந்த காரியம் இப்போது நிறைவேறும் விதமாகவே இருக்கும். பெண்களால் ஆதாயம் பெறுவீர்கள். குடும்பத்தில் சில சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் உங்களது முயற்சியால் அதை தருணம் செய்யும் விதமாக இன்றைய சூழல் உங்களுக்கு உருவாகும். திடீர் பயணங்கள், அலைச்சலும் விரைய செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும். வீட்டில் சுப செலவுகள் நடக்கும் விதமாக செய்தி வந்து சேரும். குடும்பத்தில் பெண் பிள்ளைகளால் சுப செய்தி, சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். திடீர் திருமண யோகம் உண்டு.
திருமணத்திற்காக நீங்கள் வெளிநாடு செல்வீர்கள் அல்லது வெளியூர் சென்று திருமணம் நடக்கும் சூழலும் உருவாகும். பெண்களுக்கு இன்று ஆடை ஆபரண சேர்க்கைகள் கிடைக்கும் விதமாக இருக்கும். இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். தொழிலில் லாபமும் வெற்றியும் உண்டு. எதிர்பார்த்த விதமாக புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். புதிய கிளைகள் உருவாக யோசிப்பீர்கள். தொழிலிற்காக நீங்கள் நண்பர்களின் உதவியை நாடுவதால் அந்த தொழில் வெற்றியாக அமையும் விதமாகவே இருக்கும். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சிம்மராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே சந்திரன் உள்ளதால் உங்களுக்கு சற்றே மனத்தடுமாற்றங்கள் உருவாகும். எனினும் கவலை வேண்டாம். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். 4ஆம் இடத்தில் சூரியன், புதன், 5ஆம் இடத்தில் சுக்கிரன். யோகம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். திடீர் யோகம், பண உதவி, பண பரிசு மற்றும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு பாராட்டும் பரிசும், கல்வி சம்பந்தமாக பாராட்டும் பரிசும் கிடைக்கும் விதமாகவே இருக்கும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் உண்டாகும். தாயார் வழி ஏற்பட்ட சிரமங்கள் மாறும். தாயாரால் ஆதாயம் பெறுவீர்கள். தந்தையால் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகி ஒற்றுமையாக இருக்கும் சூழலும் உருவாகும். தந்தை வழி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் மற்றும் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். பூமியால் லாபம் உண்டு. பூமி சம்பந்தமான தொழில்களில் லாபம் அதிகமாக கிடைக்கும். விவசாய விளைபொருள்களால் லாபம் அதிகமாக பெறுவீர்கள். வண்டி வாகன சம்பந்தமாக விற்பது, வாங்குவது போன்ற தொழில்கள் சிறப்பாக நடக்கும். வாகன உதிரிப்பாகம் சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். இரும்பு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று லாபம் அதிகரிக்கும் விதமாகவே இருக்கும். இரும்பு சம்பந்தமான தொழில் செய்பவர்கள், வாகன சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். அயல் நாட்டிலிருந்து பண உதவி வந்து சேரும் அல்லது நீங்களே தொழில் நிமித்தம் அயல்நாடு செல்லும் சூழலும் உருவாகும். திடீர் அலைச்சல்களும் பண விரயங்களும் சுப செலவுகளும் உங்களது குடும்பத்தில் உண்டாகும். உறவினர் வருகையால் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். எதிர்பார்த்த உதவி திடீரென்று உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த பலன் கைமேல் கிடைக்கும். எண்ணங்கள் நிறைவேறும் விதமாகவே இருக்கும். நீண்ட நாள் கோரிக்கை உங்களுக்கு நிறைவேறுவதால் இன்று நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். குடும்பத்தாருடன் இன்று ஒற்றுமையாக இருப்பீர்கள். இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். நண்பர்களுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். அதனால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கும். புதிய கடன் வாங்குவீர்கள் அல்லது கடனை அடைக்கும் சூழல் உருவாகும். வாங்கின கடனை திரும்ப கொடுப்பீர்கள். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். இன்று மனமகிழும் விதமாகவே உங்கள் குடும்பத்தில் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே கேது. ஆன்மீக சம்பந்தமான விஷயத்தில் ஈடுபடுவீர்கள். உடலில் சில உபாதைகள் வந்து மறையும். விரய ஸ்தானத்தில் சந்திரன். விரய செலவுகள் வரும். எனினும் சுப செய்திகளும் வரும். குடும்பத்தில் சுப செய்திக்கான தேதி குறிக்கப்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமண யோகம் வந்து சேரும். எதிர்பாராத உதவி உங்களுக்கு கிடைக்கும். திருமணத்திற்கு நகை வாங்க பணமில்லையே, வேறு ஏதாவது வாங்க பணமில்லையே என்று எதிர்பார்த்து சங்கடப்பட்டு இருப்பவர்களுக்கு அதற்கான உதவியும் வந்து சேரும். பெண் பிள்ளைகளால் இன்று ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். திடீர் பயண அலைச்சல்களும் தொழில் நிமித்தம் பயண அலைச்சல்களும் உண்டாகும். மனதிற்கு இனிமை தரும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். 8க்குரியவன் நீஜமாகி இருப்பதால் அது ஒரு விதமான யோகமே. எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும். ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மை செய்யும். குடும்பத்துடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்த பூமி சம்பந்தமான பிரச்சனை விலகி அதற்கு ஒரு தீர்வு உண்டாகும் விதமாகவே இன்று உங்களுக்கு இருக்கும். வெளிநாட்டிலிருந்து மகனோ மகளோ உங்களது குடும்பத்திற்கு வரும் சூழல் உருவாகும். ஒரு சிலருக்கு
வண்டி வாகன யோகம் வந்து சேரும். ஒரு சிலர் பழைய வீட்டை புதுப்பிக்க புதிய கடன் வாங்கும் சூழலும் உருவாகும். ஒரு சிலர் எடுத்த கடனை திரும்ப அடைக்கும் விதமாக சூழல் வந்து சேரும். மனைவியின் ஆபரணத்தை திரும்ப கடத்திலிருந்து மீண்டு மனைவிக்கு வாங்கி கொடுப்பதால் இன்று உங்களது மனைவி அல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் மனமகிழும் விதமாகவே இன்று உங்களுக்கு இருக்கும். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றி பெறும், எண்ணங்கள் நிறைவேறும், தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். சிறு சிறு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் வெற்றியும் வளர்ச்சியும் உண்டாகும். இன்று எதிர்பார்த்த லாபம் இரட்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இன்று மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். குடும்பத்துடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். நினைத்த காரியம் இன்று உங்களுக்கு நடக்கும். எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைக்கும். 2ஆம் இடத்தில் சூரியன், புதன், 3இல் சுக்கிரன். சகோதரர்களால் உங்களுக்கு மனமகிழும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். 10ஆம் இடத்தில் சந்திரன். தொழிலில் சிறு சிறு தடுமாற்றங்கள் இருந்தாலும் தொழில் வெற்றி பெறும் விதமாகவே இன்று உங்களுக்கு இருக்கும். பரம்பரை தொழில், பட்டறை தொழில், உலோக சம்பந்தமான தொழில், நகை சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். திடீர் ஆதாயம் வந்து சேரும். திடீர் பண உதவி கிடைக்கும். பிள்ளைகளால் ஆதாயம் பெறுவீர்கள். பிள்ளைகளுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். ஆலய தரிசனம் செய்வீர்கள். எதிர்பார்த்த நபர் உங்களை தேடி வருவார். உறவினர் வருகையால் நீங்கள் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். தொழிலில் வெற்றியும் வளர்ச்சியும் உண்டு. எதிர்பார்த்த விதமாகவே தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். சிறு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். புதிய வாகனம் வாங்க யோசனை வரும். அல்லது உங்களிடம் இருக்கும் பழைய வாகனத்தை கொடுத்து புதியது வாங்குவீர்கள். அல்லது 2ஆவதாக வாகனம் வாங்கி மகிழும் சூழலும் உருவாகும். பிள்ளைகளுக்காக சற்று விரைய செலவுகள் வந்து சேரும். வீட்டில் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கு தேதி நிச்சயிக்கப்படும். ஒரு சிலருக்கு அதற்கான உதவியும் வந்து சேரும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் பாராட்டும் பரிசும் கிடைக்கும். சிலர் கலைக்காக வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். திடீர் ஆதாயம், தனவரவு வந்து சேரும். பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி பூமி கைவரும். சிலருக்கு தாய் வழி உறவால் ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு மனைவி வழி ஆதாயம் வந்து சேரும். கணவனால் ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் விலகி மனமகிழும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே சூரியன், புதன். அதனால் இன்று மனமகிழும் விதமாக உங்களுக்கு அனைத்தும் நடக்கும். இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மகிழ்ச்சியாக இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். குருவின் பார்வையும் உள்ளதால் உங்களுக்கு நினைத்த காரியம் உங்களுக்கு நடக்கும். 8ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சமாகி இருப்பதால் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. 7ஆம் இடத்தில் குரு ராசியை பார்க்கிறார். சூரியனுடன் புதன் இணைந்திருப்பதும் ஒரு யோகம். அதனால் திடீர் யோகமும் தனவரவும் உங்களுக்கு வந்து சேரும். தொழிலில் எதிர்பார்த்த வெற்றியும் வளர்ச்சியும் உண்டாகும். தொழிலுக்காக வெளியூர் சென்று தொழில் வளர்ச்சி செய்ய பாடுபடுவீர்கள். ஒரு சிலர் எவ்வளவு பாடுபட்டாலும் அதற்கான பணம் கிடைக்கவில்லையே என்று இருப்பவர்களுக்கெல்லாம் இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். கட்டிட சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். 2ஆம் இடத்தில் சுக்கிரன். வாக்குகளை காப்பாற்றுவீர்கள். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். இன்று பணபலமும் மனபலமும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. திடீர் உடல் உபாதைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். திடீர் உறவினர் வருகையால் சற்று விரைய செலவுகளும் உண்டாகும். மனதிற்கு மகிழும் விதமாகவும் இருக்கும். திடீர் திருமண தேதி குறிக்கப்படும். ஒரு சிலருக்கு திடீர் திருமணம் நடக்கும் வாய்ப்பும் வந்து சேரும். ஒரு சிலர்
வீட்டை புதுப்பிப்பார்கள். ஒரு சிலருக்கு கட்டட சம்பந்தமாக பூமி சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் ஆதாயம் மிகுதியாகவே இருக்கும். வாகன சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். சிறு சிறு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று வளர்ச்சியும் வெற்றியும் உண்டாகும். அதனால் மனமகிழ்ச்சியும் உண்டாகும். புதிதாக தொழில் தொடங்கியவர்களுக்கு இன்று அதற்கான லாபமும் உண்டாகும். உணவு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். பூமி சம்பந்தமான பூமியில் விளையும் பொருள்களுக்கு இன்று அதிகமான லாபம் பெறுவீர்கள். உணவு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும் பூமியில் விளையும் உணவுப் பொருள்களால் இன்று இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். இன்று மனமகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாகவே இருக்கும். குழந்தைகளுடன் இனிய பயணம் மேற்கொண்டு இனிமையான நாளை கழிக்கும் விதமாகவே இன்று உங்களது சூழ்நிலை இருக்கும். மனமகிழ்ச்சியுடன் இன்று இருப்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, திடீர் திருப்பம் உண்டாகும். உங்களுக்கு எதிர்பார்த்த இதுவரை நடக்கவில்லையே என்று எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு அது நடக்கும் விதமாகவே இருக்கும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். எண்ணங்களும் நிறைவேறும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. நண்பர்களின் உதவியுடன் புதிய தொழில் செய்வீர்கள். 12 குடையவன் நீச்சம் பெற்று இருப்பதால் நீச்சபங்க ராஜயோகம் என்பார்கள். இதனால் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். தாமதமாகிய எதுவும் அது தாமதப்படாமல் விரைவில் நடக்கும் சூழலும் உருவாகும். எண்ணியது நிறைவேறும் விதமாகவே இன்று உங்களுக்கு இருக்கும். ஆசைகள் நிறைவேறுவதால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். பெண்களால் உங்களுக்கு மனமகிழும் விதமாகவே இன்றைய நாள் இருக்கும். அலுவலக தொடர்பாக எதிர்பார்த்த உதவி உங்களை வந்து சேரும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். இன்று மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். எதிர்பார்த்த உதவி நண்பர்கள் வழி உங்களுக்கு கிடைக்கும். கல்விக்காக வாங்கின கடன், வீட்டிற்காக வாங்கின கடன், தொழிலுக்காக வாங்கின கடன்களால் நீங்கள் மன குமுறலுடன் என்ன செய்வது என்று யோசித்து மனதை புண்ணாக்கி கொண்டிருக்கும் உங்களுக்கு திடீரென்று ராஜயோகம், திடீர் பரிசு, திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்து சேரும் விதமாகவே இருக்கும். அயல் நாட்டிலிருந்து தன உதவி வந்து சேரும். ஒரு சிலருக்கு வீட்டில் சும்மா இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டம் வந்து சேருவது போல் இன்று உங்களுக்கு சும்மா இருக்கும்போதே உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் வரும் வாய்ப்பு இருப்பதால் குடும்பத்தில் திடீர் திருப்பம் உண்டாகும். ஒரு சிலருக்கு பரிசுகள் தானாகவே கிடைக்கும் சூழல் உண்டாகும். ஒரு சிலருக்கு தாய் வழி உறவால், ஒரு சிலருக்கு மனைவி வழி உறவுகளால், ஒரு சிலருக்கு சகோதர வழி அல்லது தாய் தந்தை வழி, தாய் மாமன் உறவு முறையால், இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் அவர்கள் எதிர்பார்த்த பண உதவி அவர்களுக்கு கிடைக்கும். அதனால் இன்று நீங்கள் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திராஷ்டமம் உள்ளதால் நீங்கள் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. திடீரென்று என்னவோ நடக்கிறது, என்ன செய்வது என்றே தெரியவில்லை, ஏன் இப்படி மனது தடுமாறுகிறது, என்ன நடக்கிறதென்றே தெரியவில்லை, தலைபாரம் அதிகமாக இருக்கிறது, கையும் ஓடவில்லை காலும் ஓடவில்லை என்று புலம்பிக் கொண்டிருப்பீர்கள். அதெல்லாம் இந்த சந்திராஷ்டம காலத்தில் ஒரு சிலருக்கு நடக்கும் விதமாகவே இருக்கிறது. நான் ஒரு சிலரிடம் ஆராய்ச்சி செய்து பார்த்திருக்கும் போது அவர்கள் சந்திராஷ்டம காலத்தில் காரணமில்லாமல் சில தடுமாற்றங்கள் வருவதை கண்டிருக்கிறேன். சந்திராஷ்டமம் என்பது பயப்பட தேவையில்லை என்றாலும் ஒரு சிலர் அதில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்தால் அவர்களுக்கு அந்த சந்திராஷ்டமம் என்று அதை சந்திராஷ்டமம் வந்தால் தெரியாமல் விடுவது நல்லதுதான். ஆனால் தெரிந்தால் ஒரு மனக்குழப்பம், திடீரென்று ஏதாவது நடந்தால் இன்று எனக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் தான் இதெல்லாம் நடக்கிறது, இந்த சந்திராஷ்டமம் மாறினாத்தால் எனக்கு எல்லாமே சாதகமாகும் என்று சொல்வதை கேட்டிருக்கிறேன். எனக்கு இன்று சந்திராஷ்டமம், அதனால தான் எனக்கு எல்லாம் இப்படி எல்லாம் மாறிட்டே இருக்குது, என்ன செய்வதுன்னே தெரியல. ஒரு பக்கம் தலைவலி பயங்கரமாக இருக்குது, ஒரு பக்கம் எனக்கு கடன் பிரச்சனை அதிகமாகவே இருக்குது, போன
காரியம் எதுவுமே வெற்றியும் ஆகலை, என்னதான் பண்ணுவதுன்னு தெரியவில்லை என்று மனம் குழம்பி போய் இருப்பார்கள். இது சந்திராஷ்டமத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருப்பவர்களுக்கு இது போன்ற சூழல் உருவாகும். இதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் விடுபவருக்கு சந்திராஷ்டமம் இருப்பதே தெரியாமல் இருக்கும்போது அப்பவும் அவர்களுக்கு காரணம் தெரியாமல் இனம் புரியாத ஒருவித கவலைகள் வந்து சூழ்வதை நான் பார்த்திருக்கிறேன். இன்று உங்களுக்கு தொழிலில் சற்று தர்ம சங்கடமான சூழல் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் உங்களது முயற்சியால் அது தவிடு பொடியாகும். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றி பெறும். தொழிலுக்காக சற்று அலைச்சலும் மனபாரமும் உண்டாகும். எதிர்பார்த்த உதவி வருவதற்கு சற்று தாமதமாகவே இருக்கும். எனினும் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு இன்று தொழிலில் சாதகமான பலன் உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மை செய்யும். வீண் வார்த்தைகளை அடுத்தவர்களிடம் சொல்லவோ அடுத்தவர் விஷயத்தில் தலையிடவோ செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நன்மை செய்யும் விதமாகவே இருக்கும். குடும்பத்தில் மனைவியோ கணவனோ சிறு சிறு பிரச்சனைகள் தந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் கண்டு கொள்ளாமல் இருப்பது உங்களது மனதுக்கு நிம்மதி அளிக்கும். எதுவும் மனக்குழப்பம் மனக்கலக்கம் இருந்தால் ஏதாவது கோயிலுக்கு சென்று விட்டு சற்று நேரம் உட்கார்ந்து விட்டு வாருங்கள். மனக்குழப்பங்களும் சங்கடங்களும் மாறிவிடும். நிம்மதியும் உண்டாகும். எல்லாம் உங்களது கைகளில் தாம். நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும். அதனால் இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக நீங்கள் உங்களது மனதை மாற்றிக்கொள்ளுங்கள். இன்று அனைத்திலும் வெற்றி பெறும் விதமாகவே உங்களுக்கு இன்று இருக்கட்டும். கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே சனி 2ஆம் இடத்தில் ராகு. திடீர் தனவரவு உங்களுக்கு வந்து சேரும். தனவரவால் இன்று நீங்கள் கொடுப்பவர்களுக்கு அல்லது யாரிடமாவது கடன் வாங்கியிருந்தால் அந்த கடன் நிவர்த்தியாகும் விதமாகவே இன்று உங்களுக்கு தனவரவு உண்டாகும். எதிர்பார்த்த நபரிடம் இருந்து நீங்கள் இன்று கடன் உதவி பெறுவீர்கள். அல்லது உங்களது தொழில் விஷயமாகவோ அல்லது நீங்கள் ஏதாவது சீட்டு அதை இதை ஏதாவது போட்டு இருந்தால் கூட அந்த சீட்டு உங்களுக்கு வந்து சேருவதால் உங்கள் கடன் பிரச்சனை ஈஸியாக தீர்ந்துவிடும் சூழலும் உருவாகும். அதனால் நீங்கள் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். குழந்தைகளுக்காக நீண்ட நாளாக அவர்கள் எதிர்பார்த்த பொருள் வாங்கி கொடுக்கலாம் என்று நினைத்திருப்பீர்கள். அது திடீர் பண உதவியால் உங்களுக்கு அது வாங்கி கொடுக்கும் சூழல் உருவாகும். ஒரு சிலர் இனிய பயணத்திற்காக வெளிநாடு சென்றுவிட்டு மனமகிழ்ச்சியுடன் திரும்ப வருவார்கள். தொழிலுக்காக வெளிநாடு செல்பவர்களுக்கெல்லாம் மனமகிழ்ச்சியும் தனவரவும் அதிகமாகவே இருக்கும். தொழிலில் வெற்றியும் வாய்ப்பும் அதிகமாகவே கிடைக்கும். பூமி சம்பந்தமான தொழிலில், வண்டி வாகன சம்பந்தமான தொழிலில், கட்டட சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம், இரும்பு சம்பந்தமான தொழில், உலோக சம்பந்தமான தொழில், இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்பும் தன வளர்ச்சியும் அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். மனமகிழ்ச்சியுடன் இன்று இருப்பீர்கள். தொழில் வெற்றியுண்டு, தொழிலில் வளர்ச்சி உண்டு. புதிய தொழில் செய்ய நினைப்பவர்களுக்கு வெற்றி வாய்ப்பும் தொழில் வளர்ச்சியும் கிடைக்கும் விதமாகவே இருக்கும். நண்பர்களின் உதவியுடன் புதிய தொழில் தொடங்குவீர்கள். இரண்டாவதாக புதிய கிளைகள் தொடங்கும் முயற்சியும் உருவாகும். ஒரு சிலருக்கு 4 சக்கர வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு பூமி கைவரும் யோகமும் உண்டாகும். சிறு வீடாவது வாங்கும் யோகமும் வந்து சேரும். மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, ராசியிலேயே ராகு 3ஆம் இடத்தில், குரு 5ஆம் இடத்தில், செவ்வாய் 6இல், சந்திரன் 5இல் செவ்வாய் இருந்தால் உங்களது தொழில் சம்பந்தமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். தொழிலில் கலகங்கள் ஏற்படும். இருவரோ மூவரோ சேர்ந்து தொழில் செய்யும் போது அதனால் சில பிரச்சனைகள் வரும் வாய்ப்புகள் உண்டாகாமல் பார்த்து கொள்ளவும். தனியாக தொழில் செய்வது சிறப்பை தரும். எந்த பங்காளிகள் இல்லாமல் நீங்கள் செய்யும் தொழில் வெற்றி வாகை சூடும் விதமாகவே இருக்கும். தொழிலில் தனியாக செய்வது உங்களுக்கு சிறப்பை தரும். தொழிலுக்காக திடீர் பயணங்கள் உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்துடன் ஆலய தரிசனம் அல்லது
சில இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். பிள்ளைகளுக்காக நீங்கள் புதிய பொருள்களை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். நீண்ட நாளாக மனைவி கேட்ட பொருளை வாங்கி கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவீர்கள். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவே இருக்கும். சிறு கலகங்கள் ஏற்பட்ட பின் நீங்கள் ஒற்றுமையாக இருக்கும் சூழலும் உருவாகும். நீண்ட நாள் கோரிக்கை உங்களுக்கு நிறைவேறும் விதமாகவே இருக்கும். கனவுகள் பலிக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். கடன் சுமையால் அவதிப்பட்டவர்களுக்கு கடன் சுமை தீரும் விதமாகவே உங்களது சூழ்நிலை உருவாகும். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. இரத்த சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும். கணவனுக்கு அல்லது மனைவிக்கோ உடலில் சிறு உபாதைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். 9ஆம் இடத்தில் சூரியன் புதன். பூமி சம்பந்தமாக நீங்கள் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தரும் விதமாகவே இருக்கும். உறவினர்களின் மூலம் ஏற்பட்ட கலகங்கள் மாறி ஒற்றுமை உண்டாகும். கணவன் மனைவி இடையே அன்பு அதிகமாகவே இருக்கும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். திருமண ஒப்பந்தம் உண்டாகும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். வெளிநாட்டிலிருந்து தனவரவு உங்களுக்கு உண்டாகும். வெளிநாட்டிற்கு செல்ல வேலைக்காக செல்லும் விதமாக உங்களுக்கு செய்தி வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து பணம் அல்லது வெளியூரிலிருந்து பணம் உங்களுக்கு வந்து சேரும். திடீர் பாராட்டும் பரிசும் கிடைக்கும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் பாராட்டும் பரிசும் கிடைக்கும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். மிகவும் மகிழ்ச்சியுடன் இன்று காணப்படுவீர்கள். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாவதால் இன்று நீங்கள் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். தொழிலில் வெற்றியும் புதிய வாய்ப்பும் உருவாகும். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். சிறு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். அதனால் மனமகிழ்ச்சி உண்டாகும். புதிய தொழில் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியாகவே இன்று உங்களுக்கு இருக்கும். எதிர்பார்த்த நபரின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். கடன் உதவி பெறுவீர்கள். கடன்கள் தீரும் விதமாக உங்களுக்கு திடீர் தனவரவு உண்டாகும். ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டங்கள் கைவரும். ஒரு சிலருக்கு திடீர் ஆதாயம் வந்து சேரும். பூமி சம்பந்தமாக லாபம் உண்டாகும். பூமியில் விளையும் பொருள்களால் லாபம் உண்டு. கால்நடைகளால் ஆதாயம் பெறுவீர்கள். கால்நடை சம்பந்தமாக இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். புதிய தொழில்கள் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று மனமகிழும் விதமாகவே தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். ஒரு சிலர் தொழிலுக்காக வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டாகும். ஒரு சிலர் வெளிநாட்டிலிருந்து உறவினர்கள் உங்கள் வீட்டிற்கு வருவார்கள். உறவினர் வருகை மகிழ்ச்சியை அளிக்கும். இல்லத்தில் சுப நிகழ்ச்சி திடீரென்று உண்டாகும். விரய செலவுகளுடன் சுப செலவுகளும் வந்து சேரும். பெண் பிள்ளைகளால் திடீர் செலவு குடும்பத்தில் உண்டாவதால் மனமகிழ்ச்சியும் உண்டாகும். எதிர்பார்த்த திருமணம் உங்களுக்கு நடக்கும். எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாகவே இருக்கும். இன்று நீங்கள் மிகவும் மனமகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் இல்லத்தில் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவிற்கு மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.